ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் வந்துடுது. நிறைய தர்பூஷணி பழம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மலை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த தர்பூஷணி சாப்பிட்றோம் போது அது தோல் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஊறுகாய் போட்டோம்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க அந்த ஊறுகாய் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பாதி தர்பூஷணி எடுத்து ஊறுகாய் போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம பாதி எடுத்துருக்கோன்னும் போது அதை நல்லா கரண்டியில் சுரண்டி எடுத்துகிட்டு இதை மாதிரி நீங்கள் தோல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஊறுகாய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம தர்பூசணி பார்த்திங்கன்னா நல்லா முத்தின பழமாக வாங்குறோன்னும் போது அந்த வெள்ளை பகுதி நிறைய வரும். ஸோ இன்றைக்கி நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு தேவை பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த சிகப்புக்கும் நடுவில் இருக்க அந்த காய் தான் நமக்கு தேவையானது. இதில் போடுறோன்னும் போது ஊறுகாய் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நம்ம வெள்ளையாக இருக்கிற இந்த தோலை மட்டும் கட் பண்ணிவிட்டு அடித்தோல் கீழே போட்டுருங்க. பாதி பழத்தில் கரண்டி வச்சு நல்லா ஜூஸ் எடுக்கிறதுக்கு நல்லா சுரண்டி எடுத்துருங்க. ஆனால் சுரண்டும் போது அந்த ரெட் பார்ட்டு நம்ம ஃபுல்லாக சுரண்டக்கூடாது. கொஞ்சம் ஒரு கால் பகுதி அதில் அந்த சிகப்பு தங்கி இருக்கா மாதிரி தான் சுரண்டணும். ஏன்னா அந்த சிகப்புலேருந்து கொஞ்சம் ஊறுகாய்க்கு நமக்கு டேஸ்ட் வரணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மட்டும் அந்த சிகப்பு பார்ட் இருக்கிற மாதிரி விட்டு சுரண்டிக்கோங்க. இப்போ இதை மாதிரி அடியில் இருக்க பச்சை தோல் எடுத்துட்டோன்னும் போது இந்த பார்ட் வச்சு தான் நம்ம ஊறுகாய் போட போகிறோம். ஸோ எப்பயுமே நான் இந்த சீசன் வரும்போது இதில் ஊறுகாய் போடுவேன். ஊறுகாய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா கூட அதை எடுத்து நான் போட போகிறேன்னு சொல்லிட்டு கிந்த வெத்தி வை அப்படின்ட்டு திட்டுவாங்க. ஸோ இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு போட்டு பழக்கம். இந்த தோல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் ஊறுகாய் போடும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊற இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஊறுகாய்க்கு நான் பேட்டன் ரைட்டு வாங்கலான்னே நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இந்த காயை பார்த்தீங்கன்னா நம்ம அலட்சியமாக தூக்கி போட்டுருவோம். ஆனால் நிறைய பொட்டாசியம் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா பழத்தோட இந்த அடியில் இருக்க இந்த வெள்ளை பகுதியில் நிறையவே இருக்குது. ஸோ சம்மருக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த சிகப்பு பார்ட்டில் கிடைக்குதுன்னும் போது இந்த அடியில் இருக்க இந்த காய் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி நம்ம மாங்காய் ஊறுகாய் போடுறோமோ அதே மாதிரி இந்த அடியில் இருக்க இந்த வெள்ளை பகுதியை வச்சு நம்ம ஊறுகாய் போடும்போது ருசி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் போல் நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் சீட் கடுகு பவுடர் இருக்குது பாருங்கள், அது ஒரு 2 ஸ்பூன். ஸோ இதை மாதிரி நம்ம 2-3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக பண்ண போகிறது. இதை மாதிரி எப்பயுமே மண்சட்டியில் தான் நீங்கள் ஊறுகாய் ஊற வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி 1 ஸ்பூன் போல் இதை மாதிரி கல்லுப்பு தூவிக்கோங்க. எப்பயும் நம்ம ஊறுகாய் போடும்போது கல்லுப்பு போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பழத்தோட பாதி காயோட தோல் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேல் பார்த்திங்கன்னா இதை மாதிரி 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. எப்பயும் நீங்கள் பழத்தை கரண்டி வச்சோ ஸ்பூன் வச்சோ சுரண்டும் போது கொஞ்சம் ரெட் பார்ட் இருக்கிற மாதிரி விட்டுட்டு சுரண்டுங்க. ஏன்னா இந்த ரெட் பார்ட்லேருந்து ஒரு ஊறுகாய்க்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் ரெட்டை நீங்கள் ரொம்ப அழுத்தி சுரண்டி எடுத்துடாதீங்க, கொஞ்சம் போல் விட்டுட்டு சுரண்டி எடுங்க. இப்போ கடுகு நான் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பவுட்ரு அது அப்படியே கடையில் கிடைக்குது, அதை அப்படியே வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நல்லா ஒரு மிளகாயை வறுத்துட்டு கூட பொடி பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் என்ன பண்ணுங்கள், வினிகர் ஊற்றிக்கோங்க. வினிகர் ஊற்றுறோன்னும் போது ஊறுகாய் பார்த்திங்கன்னா நல்லா கெடாமல் இருக்கும், நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம் எடுத்து அதோட ஜூஸை ஊற்றி இதை மாதிரி குலுக்கி வச்சிட்டிங்கன்னா என்ன ஒன்று நம்ம சீக்கிரமாக அதை யூஸ் பண்ணிட்டுறதா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 நாள் வரையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் எலுமிச்சம்பழம் ஊற்றி நம்ம செய்யலாம். ஸோ நீங்கள் வச்சு சாப்பிட போகிறன்னும் போது வினிகர் போட்டுக்கோங்க. மீதி பழத்தோட தோலை பார்த்திங்கன்னா நான் ஒரு கூட்டு செய்ய போகிறேன். நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு சிறு பருப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி இதுக்கு போட வேண்டாம், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள், இதை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோன்னா நல்லா இந்த தர்பூசணி பழத்தோலில் இருந்து வர அந்த டேஸ்ட்டும் இந்த சிறுபருப்போட டேஸ்ட்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் டேஸ்ட்டோட கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி சவச்சவ கூட்டு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை மாதிரி கூட்டு ஒரு டைம் பண்ணி பாருங்கள். காரக்குழம்பு வத்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்து வந்துருச்சு. ஸோ சிறுபருப்பு இது மாதிரி சிலிர்க்க வெந்த பிறகு ஒரு கலரு நிறுத்திட்டிங்கன்னா அட்டகாசமான சுவையில் நமக்கு கூட்டம் ரெடி ஆகிடும். நல்லா இந்த தோலை துருவி புழிஞ்சு எடுத்துட்டு வெள்ளை பூசணிக்காயில் நம்ம ஒரு அல்வா ஏற்கனவே உங்களுக்கு நான் பதிவு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த தர்பூசணி தோலை நம்ம சீவிட்டு பச்சை தோல் மேலே இல்லாமல் அதை புழிஞ்சு ஒரு அல்வா செய்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தர்பூசணி சீசன் முடியறதுக்குள்ளே
இதை மாதிரி நீங்கள் கூட்டு செய்கிறது, ஊறுகாய் செய்கிறது, தோலை இதை மாதிரி நல்லா துருவிட்டு அதை எடுத்து அல்வா செய்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். தர்பூசணி பழம் சாப்பிட்றோம், நீர் சத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் இந்த தோலை தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பழத்தோட சத்த அளவுக்கு அதிகமாகவே இந்த தோல்லையும் நிறைய இருக்குது. லைட்டாக அந்த பச்சை மட்டும் சீவிட்டிங்கன்னா போதும். இது கூட்டும் செய்யலாம். இதை போட்டு நம்ம சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நம்ம வாழைத்தண்டு இருக்குது பாருங்கள், நாரெல்லாம் எடுத்துட்டு இதை போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு வறுத்து போட்டு நல்ல ஒரு சட்னி அரைச்சா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. லஞ்சுக்கு தான் வாழைத்தண்டுன்னு இல்லை, டிஃபனுக்கே நம்ம இந்த வாழைத்தண்டை பயன்படுத்தணும் போது இந்த சட்னி அரைச்சா சூப்பராக இருக்கும். அடுத்த பதிவில் நம்ம வாழைத்தண்டு சட்னி பார்க்குறோம், அதனோட நன்மைகள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவுகள் ஆரோக்கியமான பதிவுகள், நல்ல சுவையாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் போது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது தர்பூசணி சீசனில் ஊறுகாய் போடுவாங்க. அடுத்த பதிவான இந்த வாழைத்தண்டு சட்னி இதை பார்க்க மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.